ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வளர்ந்த உலகில் நாகரிக வளர்ச்சியை அடைந்திருக்கின்ற இன்றைய கால சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு சிறந்த மேல்வரி சட்டமாக பலது இருப்பதை நாம் அறிவோம். படித்த பெற்றோர்கள், நாகரிகம் அறிந்த பெற்றோர்கள், விளையாடுகின்ற பெற்றோர்கள், பாடுகின்ற பெற்றோர்கள், இப்படி பல மேல்வரி அடையாளங்களாக பெற்றோர்கள், அவ்வாறே சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், உறவுகள் வேகமாக பைக் ஓட்டுகின்ற, வேகமாக சைக்கிள் ஓட்டுகின்ற, அதிக நேரம் நீச்சல் அடிக்கின்ற, அதிக நேரம் செல்போன் ரீல்ஸ் பார்க்கின்ற, அதிக நேரம் விழித்திருக்கின்ற என மிக அதிக நேரம் நிறைந்த செயல்களை செய்கின்றவர்கள் இன்று தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். இப்படி பல பேர் பஞ்சமில்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இன்று இப்படி சிறந்த நிலையில் இருக்கின்ற பொழுது கூட பிள்ளைகள் மத்தியில், இந்த வளர்ந்த வளர்ச்சி பெற்ற சமூகத்தில் போதுமான ஒழுக்கமோ நாகரிகமோ மனித மாண்போ இல்லாத சூழ்நிலை அதிகமாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், நாம் எல்லோரும் ஒருவாய்ப்பட சொல்லிக்கொள்வது, ஒருவர் மற்றவர் மீது குறைகளை ஏற்றி சொல்வது. இந்த நாடு சரியில்லை, அரசியல்வாதிகள் சரியில்லை, ஆன்மீகம் சரியில்லை, இந்த ஆன்மீகத்தை வழிநடத்துகின்ற குருக்கள் சரியில்லை, மாணவர்கள் சரியில்லை, ஆசிரியர்கள் சரியில்லை, அதனால்தான் இந்த மாணவர்கள் இப்படி இருக்கார்கள். குடும்பத்தில் ஏன் மாமியார் சரியில்லை, மகன் சரியில்லை, யாராவது ஒருவரை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நாம் சரியாக இல்லை என்ற கேள்வியை கேட்டோம் என்றால், அதற்கு யாராவது ஒருவர் சரியில்லாததால் தான் இப்படி இருக்கிறது. ஆனால் நமக்கு போதுமான மேல்வரி சட்ட முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கிறது. இருப்பினும் நாம் இன்று வரை அதற்கேற்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறோம். இதை சார்ந்த ஒரு அழகான நிகழ்வு, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் டேனியல் வெப்ஸ்டர் என்ற ஒரு புகழ்பெற்ற அரசியல் தளத்தில் தவிர்க்க முடியாத நபர். அவர் ஒரு வழக்கறிஞர், மக்களுடைய நன்மதிப்புக்கு உரியவர். ஒரு சமயம் அவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள் பத்திரிகையாளர்கள். உங்களுடைய இந்த நற்குணங்களுக்கெல்லாம் காரணம், ரகசியம் என்ன? உங்களுடைய நற்குணங்கள், ஒரு அரசியல்வாதியாக, ஒரு வழக்கறிஞராக இருக்கின்ற அவரை பார்த்து, உங்களுடைய இந்த நற்குணங்களுக்கு ரகசியம் என்ன என்ற பொழுது ஒரே வார் சொல்லிவிட்டார். என்னுடைய இந்த அனைத்து நற்பண்புகளுக்கும் காரணம் திருவிவிலியம்தான், திருவிவிலியம்தான். தொடர்ந்து சொன்னார்கள், நான் இளமையாக இருக்கின்ற போது, சிறு பையனாக இருக்கின்ற பொழுது என் பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிப்பார்கள். தாங்கள் வாசித்த பகுதியை அவர்கள் தியானிப்பார்கள். அதனை நான் தொடர்ந்து பார்த்திருக்கிறேன். அதன் பிறகு நான் என் பெற்றோரைப் போலவே இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் வாசித்தேன், தியானித்தேன். ஒரே சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய வாழ்வின் ஆதாரமாக இருப்பது திருவிவிலியமே, இறை வார்த்தையே. என் வாழ்வின் ஆதாரமாக, என்னுடைய வாழ்க்கையின் அனைத்து நற்குணங்களுக்கும் காரணமாக இருப்பது திருவிவிலியமே என்று சொன்னார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்பண்புகள் நிறைந்த பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம்.
என் பிள்ளைகள் ஒழுக்கத்தில் ஞானத்தில் பெரியோர்கள் சிறியவர்களை கண்டு மதிப்போடு மாண்பு அடக்க வேண்டும் என்பதுதான் நம் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புக்காகத்தான் ஆண்டுக்கு ஒரு பள்ளிக்கூடம், சிறந்த பள்ளிக்கூடம், நேர்த்தியான பள்ளிக்கூடம், நன்கு சொல்லித் தருகின்ற பள்ளிக்கூடம், ஒழுக்கம் நிறைந்த பள்ளிக்கூடம், குருக்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடம், கன்னியஸ் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் என்று நல்ல சிறந்தது 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 என்று பள்ளிக்கூடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதில் எந்த பஞ்சமும் இல்லை, அதில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் விவிலியம் படிக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்களா? விவிலியம் படிக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உழைக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சண்டை போடுகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், குடிக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பொய் சொல்லுகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், தவறானவைகளை சொல்லி தருகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இன்னுமாக மத ரீதியாக ஊக்கத்தை தருகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அரசியல் ரீதியாக ஊக்கத்தை தருகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிரிவினைகளை ஊக்குவிக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் விவிலியத்தை படித்து தியானித்து அதை பார்க்கக்கூடிய நிலையில் பெற்றோர்கள் இருக்கிறார்களா, இருக்கிறோமா என்ற கேள்வி நாம் முன்வைத்தோம் என்றால் பெரிய ஏமாற்றம். அதே போன்று உழைக்கின்ற சூழல்கள், நான் நாயா பேயா இரவு பகல் பாருங்கள் உழைத்து கொண்டு இருக்கிறேன், உழைக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இரத்த வேறு சிந்திக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உண்ணாமல் தியாகம் இருக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், எந்நேரமும் ஜெபம் எந்நேரமும் பாடுபடுகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஜெபிக்கின்ற பெற்றோர்கள், இறை வார்த்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழ்க்கை பாதி அமைத்துக் கொள்ளுகின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்களா என்று நாம் நம்மையே கேட்டோம் என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. அது இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம். இதோ இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற டேனியல் வெப்ஸ்டர் அவர் நற்பண்புகளுக்கு சிறந்தவராக, அவரை மிகப்பெரிய மதிப்புக்குரியவராக மாற்றியது அவருடைய பெற்றோர்களுடைய விவிலியம் வாசிக்கின்ற பழக்கம், அது தியானிக்கின்ற பழக்கம், அதன்படி வாழ்ந்த செயல்கள். அதனால்தான் அவர் இன்றும் மக்களுடைய மதிப்புக்குரியவராகவும் மக்களுடைய நற்பெயருக்குரியவராகவும் விளங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய பதிலுரை பாடல் வாசிக்கின்றோம். ஆண்டோடைய திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நாம் எல்லோரும் நற்பெயர் பெற்றவர்களாக மாற வேண்டும், நன்னெறியில் சிறந்து விளங்க வேண்டும். திருப்பாடல் 119 வாசிக்கின்றோம். அதில் ஆண்டவருள் எனக்கு அறிவுரை எது? எனக்கு அறிவுரையாளர் எது? இறைவார்த்தை. எனக்கு இன்பம் தருவது திருச்சட்டம். எனக்கு இன்பம் தருவது, எனக்கு அறிவுரையாறு திருச்சட்டம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசித்து சற்று நேரம் தியானித்து அதன்படி நம் வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டோம் என்றால் அவை நம்மை முற்றிலுமாக மாற்றுகிறது. இறைவனுடைய வார்த்தை அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, இறைவனுடைய வார்த்தை அவ்வளவு வலிமை வாய்ந்தது, இறைவனுடைய வார்த்தை அவ்வளவு நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியது, நம்மை நற்பண்புகளால் அலங்கரிக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதை நாம் பலவில் மறந்து விடுகின்றோம். பலவற்றை பிள்ளைகளை கொடுக்க பழகியிருக்கிறோம், பலவற்றுக்கு நாமே முன்மாதிரியாக இருக்க விரும்புகின்றோம். ஒரே ஒரு இடம் தவிர இறை வார்த்தை வாசிப்பது, அதன்படி நடக்கின்றதற்கு மட்டும் நாம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இல்லாமல் என்பதை விட இந்த தலைமுறைக்கே அது இல்லாமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றெடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தலைமுறையும் நற்பண்புகள் நிறைந்ததாக, சிறப்பு மிக்கதாக, மென்மிக்கதாக இருக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்றால் நாம் இறைவார்த்தின் வழியில் நம் வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ளுகின்ற பொழுது அதை காணுகின்ற பிள்ளைகள், அதை உற்றுநோக்குகின்ற பிள்ளைகள் அதை அப்படியே கடைபிடிப்பார்கள். நாங்களெல்லாம் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது குருக்கள் வருவார்கள். இப்போதெல்லாம் குருக்கள் ஜெபமால் சொல்லுகின்ற போது சுற்றி வருகின்ற பழக்கத்தை பார்க்கின்றீர்கள். அபத்தமான ஒரு நிலை. சிறு வயதில் இருக்கின்ற பொழுது குருக்கள் வருகின்ற போது வந்தவுடன் கோயில் முழந்தல் படிட்டு ஜெபிப்பார்கள், அந்த கட்டளை ஜெபத்தை படிப்பார்கள். அதெல்லாம் பார்ப்போம். சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவர்கள் ஆலயத்திற்கு இரவு நேரத்தில் ஜெபமால் ஜெபிப்பதை பார்த்திருக்கிறோம். அதை பார்க்கின்ற போது அப்படியே ஜெபமால் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அது நல்ல பண்பு உருவாக்கப்பட்டது. இன்று எல்லார் கையிலும் என்ன இருக்குது?
செல்ஃபோன் இருக்குது இல்லையா, காலையில் பார்த்தாலும் செல்ஃபோன் தான், சாயந்தரம் பார்த்தாலும் செல்ஃபோன் தான், அப்பா கையில் செல்ஃபோன் தான், அம்மா கையில் செல்ஃபோன் தான், சாமியார் கையில் செல்ஃபோன் தான், மாமியார் கையில் செல்ஃபோன் தான். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. யாரையாவது இது ஜோமான் சொல்கிறோமா? இல்லை. எப்படி நம்ம பிள்ளைங்க நாளைக்கு கோயிலுக்கு வரும்? நம்மில் யாராவது விவிலியம் வாசிக்கிறவர்களாக இருக்கின்றோமா? இவர்களை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன் சொல்வதற்கு இல்லை. நாம் எதையெல்லாம் நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கின்றோமோ அனைத்து பண்புகளும் பழக்கங்களும் நம் பிள்ளைகளுக்கு நாம் தருகின்ற பரிசுகள். நாம் எதையெல்லாம் கொடுக்க எதிர்பார்க்கின்றோமோ அதையெல்லாம் எந்த கடையிலும் வாங்கிட முடியாது. ஜெபிக்கின்ற, மன்னிக்கின்ற, அன்பு செய்கின்ற, உறவோடு வாழுகின்ற, நன்மை செய்கின்ற, சமூக அக்கறையோடு வாழ வேண்டும் என்ற இந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். நாம் தான் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த பிள்ளைகள் நம்மிடம் காணுகின்ற நல்ல நற்பண்புகளும் அவள் உள்ளத்தில் பசுமரத்து ஆணி போல் பதிந்துவிடும். பசுமரத்து ஆணி போல் பதிந்துவிடும். அதுதான் இந்த பிள்ளைகள் பின்காலத்தில் அதை இன்னும் மேன்மைப்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு நல்ல சமூகத்தை, நல்ல பிள்ளைகளை, ஒழுக்கம் நிறைந்த, பண்பாடு நிறைந்த ஒரு சமூகத்தை எதிர்பார்க்கணும் என்றால் அச்சமூகத்தை நம்மிடமிருந்து தொடங்குவோம். ஜெபிக்கின்ற, ஜெபமாலை ஜெபிக்கின்ற, திருப்பலில் பங்கெடுக்கின்ற, திருவிழி வாசிக்கின்ற, அதன்படி வாழ்கின்ற பெற்றோராக நம்மை நம் பிள்ளைகளுக்கு அடையாளப்படுத்துவோம். சண்டை போடுகின்ற, கோவப்படுகின்ற, பழி வாங்குகின்ற, புரணி பேசுகின்ற, இழிவை பேசுகின்ற இதை கொடுக்கின்ற பொழுது அதைத்தான் இன்றைக்கு பிள்ளைகள் ஏன் கோயிலுக்கு வர மாட்டுறாங்க, அவனு கோவப்படுறான் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு தவறான செய்திகளை பிள்ளைகள் மனதில் விஷமாக நஞ்சை கலந்து விட்டோம். அதனுடைய விளைவு தான் பிள்ளைகள் கோயிலுக்கு வர சொல்லுவாங்க. முன்னெல்லாம் அந்த சாமியாருக்கு நிறைய பேர் வந்தாங்க கோயிலுக்கு, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க, ஏன் இப்போ வரல? இன்றைக்கி திருச்சபை பற்றியோ, ஆலயத்தை பற்றியோ, குருக்களை பற்றியோ தவறானவைகளை நாம் சொல்லி பிள்ளைகளுடைய விசுவாசத்தை குறைத்து விட்டோம். விசுவாசத்தை குறைத்தோம். ஒரு அடிப்படை மரியாதை, ஒரு குருவாளரை கண்டவுடன் வணக்க வைக்கின்ற மரியாதை இல்லாத கிறிஸ்து தலைமுறை. குருக்களை பார்த்ததும் முன்பெல்லாம் குருக்கள் வரும்போது சர்வேசன் தோஷம் சாமி சொல்லுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைகளையும் சர்வேசன் தோஷம். குருவானவர் கிடையாது. ஒரு குருவானரை பார்க்கின்ற பொழுது சர்வேசன் தோஷம். அந்த பெரியவர்கள் சொல்வதை பார்த்து பிள்ளைகள் சொன்னார்கள். அவங்க பிள்ளைகள் பார்த்து பேரப்ப சொன்னார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க? யாரும் யாருக்கும் யாரும் மரியாதை வைக்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி பிள்ளைங்க கற்றுக்குவாங்க? இன்னைக்கு சொல்கிறாங்க, என் பிள்ளைங்க கோயிலுக்கு வரமாட்டான் சாமி, 2 அறிவுரை சொல்லுங்கள் சாமி, 2 சொல்லுங்கள் சாமி. எப்படி வருவாங்க? நம்மிடம் இல்லாத நல்ல பழக்கம், நம்மிடம் இல்லாத மரியாதை, நம்மிடம் இல்லாத உயர்வான சிந்தனைகள் அடுத்த தலைமுறைக்கு வராது. நான் நினச்சிக்கிறோம், நான் அவமதிச்சிட்டேன் அந்த சாமியாரை, வந்தார்ல அவனுக்கு கையெழுத்து கும்பிட மாட்டேன், நான் வணக்கெல்லாம் வைக்க மாட்டேன் தெரியுமாண்ணே, பெருமையாக சொல்லுவாங்க. அப்பா, சாமியாருக்கு எந்த பாதகமும் கிடையாது. எந்த குருவானவருக்கும் நீ வணக்கவில்லை என்பது பாதகம் அல்ல. உன் பிள்ளைகளுக்கு மரியாதை சொல்லித்தர மறந்து போனாய், அவ்வளோதான். உன்னுடைய பிள்ளைகள் நற்பண்பை சொல்லி தருவதற்கு மறந்து போனாய். நிறைய நல்ல பழக்கங்கள் நான் நீ சொல்வது குருவான் என்பதற்காக, அது குருவானவராக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் அல்லது பெரியவர்களை பார்த்தாலும் மதிக்கக்கூடிய, மரியாதை நடந்து கொள்ளக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் போகின்றது என்றால் அது இன்று சமூகத்தில் மிகப்பெரிய பஞ்சமாகிவிட்டது. எனவே அன்புக்குரியவர்களே, குறைந்தபட்சம் நம் பிள்ளைகளுக்கு நாமே சிறந்த முன்மாதிரியாக இருப்போம். ஜெபிக்கின்ற பெற்றோராய், ஜெபிக்கின்ற தாயாய், ஜெபமாலை சொல்லுகின்ற தாயாய், தந்தையாய், அன்பை ஒற்றுமை உருவாக்குகின்ற தாயாய், தந்தையாய், நல்லதை செய்கின்ற தாயாய், தந்தையாய், இறை பணி சமூகத்தில் இந்த ஆலை பணியில் பணி செய்கின்ற தாயாக, தந்தையாக நாம் செயல்படுகின்ற பொழுது மட்டுமே அடுத்த தலைமுறை அந்த நல்ல பண்பை பழக்கத்தை கற்றுக்கொள்ளும். கையூட்டு பெறுகின்ற நிலைப்பாட்டை நாம் பழகி கொண்டோம் என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. கையூட்டு பெறுகின்ற நான் வந்தால் இதுக்கு இந்த கூலி கஷ்டம், அடுத்த தலைமுறை முற்றிலுமாக அது எனக்கு இல்லை என்ற மாதிரி போய்விடும். அன்புக்குரியவர்களே, நன்கு சிந்தித்து செயல்படுவோம். நம் பிள்ளைகளுக்கு நல்லதை மட்டுமே கொடுப்போம். அந்த நல்லது நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். அந்த நல்லது நம்மிடமிருந்து மட்டுமே தொடங்கும்.
எனவே நம்மிடம் உள்ள நல்லதை நம் அடுத்த தலைமுறை கொடுத்து இந்த சமூகத்தை வளர்ச்சியடை செய்ய முயற்சியெடுப்போம். இறைவனை சென்றென்று வாழ்த்து பெறுவாராக.